ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டோரி. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஸ்டோரி என்னன்னா, ஒரு பர்சனல் ட்ரெய்னரோட வாழ்க்கையில வந்த ஒரு சிக்கலான உறவு, உணர்ச்சி இணைப்பு, பயம், மிரட்டல் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு உண்மைக்கு அருகான கதை. இது காதல் மட்டும் இல்ல, உறவுகளின் சிக்கல்கள், தவறான முடிவுகள், பயத்திலிருந்து வெளிய வர்ற போராட்டம் பத்தி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பெயர் அர்ஜுன். அவன் ஒரு பர்சனல் ட்ரெய்னர். ஜிம்ல ரொம்ப பேர் வருவாங்க. ஆனா ஒரு பெண் வந்தப்போ எல்லாம் மாற ஆரம்பிச்சது. அவ பேரு பல்லவி மிஸ்ரா. வயசு 41. திருமணமானவ, 2 குழந்தைகள் இருக்காங்க. 9 மாசம் முன்னாடி அவ ஜிம்முக்கு ஜாயின் பண்ணினா. முதல்ல எல்லாம் ப்ரொஃபஷனல் தான். ஒர்க் அவுட் பிளான், டயட் சார்ட், டீப்ஸ் அவ்வளவுதான். பல்லவி ஜிம்முக்கு வரும்போது அமைதியா இருப்பா. ஒர்க் அவுட் முடிச்சு ரெஸ்ட் எடுக்கும்போது அர்ஜுன் கேட்பான், எப்படி இருக்கு உடம்பு, ஸ்ட்ரெஸ் இருக்கான்னு. மெதுவா அவ பேச ஆரம்பிச்சா. வீட்டு ஸ்ட்ரெஸ், கணவன் பிசி, குழந்தைகள் படிப்பு, தனிமை எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சா. அர்ஜுன் ஜஸ்ட் லிசன் பண்ணான். எதுவும் சொல்லல. ஆனா அவளுக்கு அது போதுமான ஆறுதல் ஆகிடுச்சு. ஒரு நாள் ஒர்க் அவுட் முடிச்சு ஜிம் காலியா இருந்தப்போ பல்லவி சொன்னா, அர்ஜுன், இந்த வாரத்துல நான் யார்கிட்டயும் இப்படி பேசல. நீதான் ஒரே ஆள்னு. அந்த வார்த்தை அர்ஜுன் மனசுல பட்டது. அவங்க பேச்சு பர்சனலா மாற ஆரம்பிச்சது. லைஃப், ஃபேமிலி, ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அர்ஜுன் அவளுக்கு ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி ஆனா, அப்புறங்க அதுக்கு மேல. எமோஷனல் கனெக்ஷன் டீப் ஆனப்போ பிசிக்கல் க்ளோஸ்னஸ் வந்தது. அவங்க ரகசியமா சந்திச்சாங்க. ஜிம்முக்கு வெளிய, கார் டிரைவ், சின்ன காபி ஷாப் அங்கெல்லாம். அர்ஜுன் தெரிஞ்சுக்கிட்டான், இது காம்ப்ளிகேட்டட். பல்லவி தன் திருமணத்தை விடமாட்டா. அவன் அவள ஃபோர்ஸ் பண்ணல. இது எஸ்கேப் இல்ல, ஃபீல் ஹியூமன் அகெயின்னு அவன் நினைச்சான். ஆனா உள்ளுக்குள்ள தெரியும், இது சரியில்ல. காலம் போக போக அர்ஜுனுக்கு பயம் ஆரம்பிச்சது. அவ கணவன் தெரிஞ்சா என்ன ஆகும், ஜிம் ஜாப் போயிடும், சமூகம் என்ன சொல்லும் பாரனைட் ஆனான். தினமும் அவன் ஃபோன் செக் பண்ணுவான். யாராவது ஃபாலோ பண்றாங்களான்னு பாப்பான். பல்லவி அவனோட நெருக்கமா இருந்தா. ஆனா அவ மனசுல என்ன ஓடுதுன்னு அர்ஜுனுக்கு புரியல. ஒரு நாள் சண்டையாச்சு. அர்ஜுன் சொன்னானா, பல்லவி, நாம கொஞ்சம் தூரம் வைக்கலாமா, பயமா இருக்குன்னு. அவ கோபமா பதிலளிச்சா, நீ என்ன சொல்ற? இப்போ என்ன விட்டுட்டு போகப் போறியா? நான் உன் மேல நம்பிக்கை வச்சிருக்கேன். நீ என்ன கேட்டாலும் கேக்குறேன்னு. அர்ஜுன் அமைதியா இருந்தான். ஆனா அடுத்த சில நாட்கள்ல பல்லவி மாறினா. அவன் ஏதாவது சொன்னா, நீ கேக்கலேனா என் கணவன்கிட்ட சொல்லிடுவேன். நீதான் என்ன ஃபோர்ஸ் பண்ணின்னு மிரட்ட ஆரம்பிச்சா. அர்ஜுன் அதிர்ச்சியானா. என்ன சொல்ற பல்லவி, நாம 2 பேரும் ஒத்துக்கிட்டுதான்னு சொன்னா. ஆனா அவ, உனக்கு தெரியும், என் கணவன் தெரிஞ்சா என்ன ஆகும்? ஆனா நான் சொன்னா அவன் உன்னதான் குற்றவாளியா பார்ப்பான் மிரட்டினா. அர்ஜுன் ரொம்ப பயந்தான். தூக்கம் இல்லாம இரவு கழிச்சது. இது எப்படி இங்கே வந்துச்சு, நான் என்ன பண்ணினேன்னு யோசிச்சான். அவன் ஒரு நண்பர்கிட்ட சொன்னான். நண்பன் சொன்னான், அர்ஜுன், இது பிளாக்மெயில். நீ உடனே தூரம் வை. ஆதாரங்கள் இருந்தா சேமி பண்ணு. ஆனா முக்கியமா, இனி சந்திக்காத. போலீஸ் அல்லது லாயர் பேசுன்னு. அர்ஜுன் முடிவு எடுத்தான். பல்லவிக்கு மெசேஜ் பண்ணான், நாம இனி சந்திக்க கூடாது. இது தப்பு. நீ மிரட்டுறது சரியில்ல. நான் உன்னை ஹர்ட் பண்ண விரும்பல. ஆனா இப்போ நிறுத்தணும்னு. பல்லவி கோபமா ரிப்ளை பண்ணா. ஆனா அர்ஜுன் போன நம்பர் பிளாக் பண்ணிட்டான். ஜிம்மில் அவ வர்றத பார்த்தா அவாய்ட் பண்ணா. புது ட்ரெய்னர் கிட்ட மாற்றி விட்டான். முதல் நாட்கள் கஷ்டமா இருந்தது. அர்ஜுன் தனிமையா உணர்ந்தான். ஆனா அவன் தன் வேலை மேல ஃபோக்கஸ் பண்ணான். புது கிளையண்ட்ஸஸ், புது ரூட்டீன். அவன் புரிஞ்சுக்கிட்டான், உணர்ச்சி இணைப்பு ரியலா இருந்தாலும் அது தப்பான பாதையில போனா அழிவுதான்னு. அவன் தன் லைஃப் சரி பண்ண ஆரம்பிச்சான். ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணா, ஹாபீஸ் ஆரம்பிச்சான். பல்லவி பத்தி அவன் இனி கேள்விப்படல. அவள் மிரட்டல் ஒரு பயமா இருந்தாலும் அர்ஜுன் தைரியமா எதிர்கொண்டான். உண்மைதான் வெல்லும்னு நம்பினான். நேயர்களே, இந்த ஸ்டோரி அர்ஜுனோட அனுபவம் பத்தி. எமோஷனல் கனெக்ஷன் எப்படி சிக்கலான உறவா மாறுது, மிரட்டல் எப்படி பயத்துல ஆழ்த்துது, ஆனா தைரியமா வெளிய வர்றது பத்தி. உங்களுக்கு இது புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் இப்படி சிக்கலான உறவுகள்ல இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஸ்டோரி ஒரு எச்சரிக்கையும் தைரியமும் கொடுக்கட்டும். தேங்க்யூ.